உன்னைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். என்ன விஷயம்? காலையில மேனமாளி பார்த்தேன். கல்யாணம் என்னமோ அவசரமா வந்துருச்சு. சாந்தி முகூர்த்தம் நல்லபடியா நடத்தணும் இல்லையா? வளர்பிறையில ரேவதி நட்சத்திரத்துல நாள் பார்த்துக்கிட்டு இருக்காராம். நல்லா இருக்கட்டையா. சாந்தி முகூர்த்தம் நடக்கணும்னா முதல்ல மனசாந்தி இருக்கணும். இவ்வளவு பயப்படுற நீ அடுத்த ராத்திரி அந்த பொண்ணை குதிரை வண்டியில எப்படி ஏத்திட்டு போனேன்? என்னையா பண்றது? என்ன நம்பி அந்த பொண்ணு நடு ராத்திரில வந்துருச்சு. திருப்பி அனுப்ப முடியுமா? ஆனா என் குடும்பத்தை நினைச்சாதான் பயமா இருக்குது. என்ன நடு ராத்திரில துண்டு துண்டா வைக்க மாட்டாங்களே. இந்தாப்பா, இது உன் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர். உன் சொந்த ஊருக்கே மாத்தியாச்சு. என்னாச்சு தம்பி? சந்தோஷத்துல நெஞ்சே நின்னு போச்சு. ஏய் வரட்டேன். உன்னை யாரு இப்ப இருக்கு சொன்னது? போயா. இப்ப என்ன பண்ண போற? பவளத்தை விட்டுட்டு ஊர்ல போயும் இருக்க முடியாது. மேனன் கூடவே வந்து உதப்பாரு. நான் என்னதான் பண்றது? எனக்கு ஒரு யோசனை தோணுது. சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களா? எப்ப நினைச்ச சொல்லு. உங்க வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வேணும்னு உங்க அம்மா கேட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. பவளத்தை உங்க வீட்டுக்கு வேலைக்காரியா கூட்டு போங்க. தாலி கட்டின பொண்டாட்டிய வேலைக்காரியா கூட்டு போறதா? நீ சொல்ற தலையை சுத்திட்டியா? உனக்கு தலை மட்டும் தானே சுத்துது, உடம்பே நடுக்குது. ஆமா, பவளம் உங்க வீட்டுக்கு வேலைக்காரியா வர சம்மதிப்பாளா? உன்னை வேலைக்காரியா கூட்டு போக நான் சம்மதிக்கவே மாட்டேன். கொஞ்ச நாள் பொறுத்துக்க. இதுக்கு ஒரு வழி பண்ணிட்டு உன்னை நானே வந்து கூட்டு போறேன். என்ன? உங்க வீட்டுக்கு நீங்களும் மாத்திரம் போவான்னு பாரு. என்னை விட கூட்டிட்டு வந்தீங்களா? உங்களை விட்டு நான் தனியா இருக்கல. இங்க பாருமா, நான் உன்னை இங்க விட்டுட்டு போனா உங்க அப்பா சத்தம் போடுவாரு, கூட்டிட்டு போனா எங்க அம்மா சத்தம் போடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்? பத்தாத்துக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் வேற. நீங்களும் போய் திரும்பி வருவீங்கன்னு எந்த நிச்சயம்? பவளம், நான் என்ன? வேண்டாங்க, உங்களுக்கு நான் வேலைக்காரி இல்லையே, தாலி கட்டிய பொண்டாட்டி. நான் காரணம் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். எந்த கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். எந்த கஷ்டத்தையும் தாங்கிக்கிறது தான் பொண்டாட்டி. உன்னை வேலைக்காரியா கூட்டு போறதுக்கு என் மனசு கேட்காது. வர்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் கேட்க போறேன். வேலைக்காரியா நடிக்கணுமா? ரெடி ஆகி. ஒண்ணும் ஆகாது, தைரியமா இருங்க. ಎಂಡ ಕುಂಜು ಮೋಳೆ ಎಂದ ನೀ ಕರೆಯುന്നത് അച്ഛൻ ഉണ്ടല്ലോ മോളെ. നീ ഇഷ്ടപ്പെട്ടവനെയാണ് കല്യാണം കഴിച്ചത്. ഇവിടെ റാണി മാതി വാഴ്ந்து അവിടെ മഹാറാണി ആയിട്ട് വാഴും, മകരാസിയായിട്ട് ഇരിക്കും. എന്റെ ആശീർവാദം ശരിയോ? എന്റെ ചെല്ല മോളല്ലേ? എടാ നാരായണ, ഇവിടെ വാ. முதலாளி, എന്റെ മോളോടെ മുഖം മാറി അയാളത് കരയുന്നത് കണ്ട് എൻ മനസ്സെല്ലാം മാറി. ഞാനും മാപ്പിളയോട് തമിഴ്നാട്ടിക്ക് വരും. நாராயணா, ஐயோ ஐயோ, தம்பி 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 தம்பி, கையாடு. அப்படிங்கிற? ഇവിടെ നാരായണ, ഇവിടെ വാ. എന്റെ മോളെ ഞാൻ വളരെ ചെല്ലമായിട്ട് വളർത്ത്. ആ വീട്ടിലെ അവളെ നന്നായിട്ട് ഗവനിക്കുമാ. என்ன முதலாளி இப்படி சின்ன பிள்ளை மாதிரி பேசுறீங்க? பவளத்தை அவங்க வீட்டுல ஓஹோன்னு வச்சுக்குவாங்க. വിഷമിക്കില്ല മോളെ. அனுப்பு. മോളെ, മാപ്പിള വിളിക്കുന്നു. പോ, പോ. ഞാൻ പറഞ്ഞത് മനസ്സിലായോ? സമ്മന്തി അழைപ്പോ അങ്ങനെ ഒരു മര്യാദ ഉണ്ടോ? പിന്നെ മേളത്താളം ചണ്ടയെല്ലാം ഉണ്ടല്ലോ. അപ്പോൾ ഞാൻ വരും. ഇപ്പൊ പൊണ്ണും മാപ്പിളെ അഴിച്ചിട്ട് നീ പോയിക്കോ. அப்பனே ஞானம் பண்ணிதா? அதாரா? வப்பேன், வா. இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். எந்த தைரியத்தோட நீ இதை செஞ்ச? இந்த மாதிரி ஒரு காரியம் செஞ்சுட்டு வந்ததுக்கு நீ தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். என்னன்னு ஏமாந்தவன் நினைச்சியா? வரும்போதே தெரியும் இந்த மாதிரி ஏதாவது செய்வேன். சின்ன பண்பு, என்னை விட்டு பயமா இருக்கு. ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன். சின்னப்பாண்டி, அம்மா குடு. என்னமா இதெல்லாம்? நான் தப்பு பண்ண உங்களை மன்னிக்க மாட்டேன். என் கண் முன்னாடி நிக்காதீங்க, போங்கடா. போடா. அம்மா, நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல வேலைக்காரி அமையாம நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தல்லம்மா, அதான் கொல்லத்துல இருந்து வரும்போது ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்கேன். அவ எப்போ நம்ம வீட்லயே இருப்பாமா. எங்கடா அவ?
ஆஹா. உன் பேர் என்ன? பவிழம். என்ன ஜாதி? அம்மா அந்த பொண்ணு மலையாள பொண்ணு இப்பதான் வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் கத்துக்கான். ஓ, நீங்க அவளுக்கு யான் உன்னிகிருஷ்ணன், ഈ കുട്ടിയോட അച്ഛൻ அப்பா. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் அறியும். எங்கெல்லாமோ போயிட்டு வந்திருக்கா. திருஷ்டி கழியட்டா. என்னடா விலகி நிக்கிற? இல்ல கற்பூரம் காத்துல நினைஞ்சிடும் அதான். நீ உள்ள போ. மாசத்துக்கு 100 ரூபாய் சம்பளம், வருஷத்துக்கு 2 புடவை. இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். என்னால இவ்வளவுதான் முடியும். உங்க இஷ்டமா. இப்ப எல்லாம் என்னால வேலை செய்ய முடியறது இல்ல. இவதான் எல்லா வேலையும் செய்யணும். ஆமா, இவளுக்கு சமைக்க தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இனிமே அவளுக்கு எல்லாமே நீங்கதாம்மா. இருந்தாலும் சமையல் கட்டல நானும் கூட மாட ஒத்தாசையா இருப்பேன். என்னமா வாழ்ந்த பொண்ணு இப்படி தரையில் வச்சு சாப்பாடு போறாங்களே. நீ அவன் சம்சாரம் நான் சொல்லிடவா? என்ன ஆகும், என்ன ஆனாலும் சரி நான் பாத்துக்கிறேம்மா. அம்மா என்னடா? கொல்லத்துல ஒரு நல்ல குடும்பத்துல வேலை பார்த்த பொண்ணு உனக்கு உதவி ஆகட்டுமே கூட்டு வந்தேன். அந்த பொண்ணை உள்ள வச்சு சாப்பாடு போடலாமே. எனக்கும் பயமா இருக்கு. எதுக்குமா? பொண்ணு வேற பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கா. அதுக்கு எதுக்கு பயம்? நீ சின்ன பையன், உனக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியாது. ஆமா நான் சின்ன பையன், எனக்கு ஒண்ணும் தெரியாது. டீக்கடை என்னால உனக்கு ரொம்ப கஷ்டம், அதனால எதனா என் மேல கோவமா? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. நான் போட்ட கோமாளி வேஷத்தை சரியா செஞ்சுட்டேன். இனிமே நீ போடுற வேஷம் கோமாளித்தனமா இடக்கூடாது. அதான் டீக்கடை ஒரு நல்ல டைம் எதிர்பார்த்துக்கிறேன். அப்படி ஒரு டைம் அமைஞ்சுன்னு வச்சுக்க எல்லா உண்மையும் சொல்லிட்டு தப்பிச்சுக்கலாம் ஒரு நம்பிக்கை தான். அது சரி, பவளம் பணக்கார மேனன் மகளா இருந்தாலும் உங்க வீட்டுல வந்து 10 பாத்திரம் தேய்ச்சி வேலைக்காரியா இருக்கணும்னு ஜாதகத்துல இருக்க. ஆனா உன் ஜாதகம் மேனங்கிட்ட என்ன ஆகுமோ ஏதாகுமோ பயமா இருக்க. ஆமாயா, அந்த அளவு நொடலோட்ட திடு திப்புன்னு அலுவலகம் நிப்பான். நீ கொஞ்சம் அமுத்தி வை. பஸ் யாரு? சின்ன பஞ்சு சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஐயோ ஓடுறியா? அதிர்ஷ்ட தேவதை பூங்குளத்திலையும் என்ன வரவேற்குது. அடிக்கிற கொடு. இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ செய்யலாமா? உன் கை என்னத்துக்கு ஆகும்? நான் பாத்துக்கிறேன். இந்த சின்ன வேலையை நான் பாத்துக்கிறேன். பவளா குடு. ஆனி நான் அடிக்கிறேன். என்னடா சுவத்துல கொடையற? இல்ல ஆனி இருக்கு யாரும் இல்லன்னு சொல்லி கூப்பிட்டுச்சாதான். இல்ல பவளா. ஆணி எப்படி கொடு. மூஞ்சிய மோகர கட்டியும் பாரு. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அந்த சின்ன பையல ஏன் கூப்பிடுற? அவனுக்கு விசில் அடிக்கவே தெரியாது. அவன் எப்படி ஆணி அடிப்பான்? நான் எப்படி அடிக்கிறேன்னு பாரு. இது யார் போட்டோ? ஓ, காந்தி தாத்தாவா? ஐயோ, என்ன நெத்தியில இப்படி குப்புனு வேர்த்து இருக்கு? இந்த பாருமா, இனிமே உனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் ராத்திரியோ பகலோ கூச்சப்படாம என்ன கூப்பிடு. இந்த அப்படி வந்திருக்கிறது யாரு? யாரு பாரு. யோ, என்ன வேலை இது? போய் அவள. ஏமா, இந்த பொண்ணு கேரளா பொண்ணு, பாஷை வேற புரியாது. இப்படி பின்கட்டில படுக்க வச்சு யாராவது சிலிமிஷம் பண்ணாலும் வச்சுக்க. இந்த பொண்ணு சத்தம் போட்டாலே நம்ம கேட்காதே. அதனால நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு ரூமுக்குள்ள படுக்க வச்சுக்கோ. அதுவும் சரிதா. நீ போ. மலையாளமோ தெலுங்கோ விஷயம் ஒண்ணுதான். அதுக்கு பாஷை தேவையில்லை. இது 4 ஆம்பளைங்க இருக்கிற இடம். பார்த்து நடத்துக்க. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உள்ள ஸ்டோர் ரூம் பக்கத்துல ரூம் இருக்கு, அங்க தங்கிக்க.
எவன்டாது